ஆயத்துல் குர்சி, என் ரஹீமா, ஹம்தான், ஹாதியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து சாஜித் ஆமன் ரசூலு பயான், நிசா அலங்காரம் வீண் விரையும் கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் நிஷா. நிஷா சௌக்கியமா? நிஷா சௌக்கியமா? வலைக்கும் சலாம் சமீனா. ஆமா, நீ எத்தனை தடவை தான் நிஷா சௌக்கியமா என்று கேட்ப சமீனா? கோவப்படாத நிஷா. மஹரிப்புடைய பாங்கு சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் டிவியை கொஞ்சம் ஆஃப் பண்ண நிஷா. சரி, ஆஃப் பண்ற. உனக்கு இதே வேலையாயிடுச்சு நிஷா. இதற்கு முன் நல்ல ஆடம்பரத்தை நேசித்தேன். உலக கல்வியை மட்டும் நான் கற்றிருந்தேன். இப்படிதான் வாழ வேண்டும் என்ற புரியாத காரணத்தினாலும் ஆடம்பரமான வாழ்க்கை என்னை கவர்ந்ததினாலும் என் மனம் விரும்பியபடியே இருந்தேன். இப்போ எல்லாம் நீ டிவியை பார்க்கவும் இல்லை, ஆடம்பரத்தை விரும்பவும் இல்லை. எப்படி கட்டுப்பாட்டோடு வாழ்கிறாய் சமீனா? அதை பற்றி எனக்கு சொல்லேன். இப்போது நான் தினமும் மதரசாவிற்கு போய் கொண்டே இருக்கிறேன். மார்க்க கல்வியை கற்றுத் தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை நான் படித்தது ஞாபகத்திற்கு வருகிறது. எளிமைதானதாக வழிபோக்களை போன்று வாழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள் மனதில் பதிந்து விட்டன. ஆகையால் நான் ஆடம்பரத்தை விரும்புவதில்லை. நினைவறியே சமீனா. ஆதமுடைய மகனே, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அது எவ்வளவு சிறந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதை பற்றி கூறுகிறேன் கேள். அழகான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து தந்துள்ளது. இப்படி தவறான பாதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாக்க கூடாது என்பதற்காக தான் நான் எளிமையை விரும்புகிறேன். எளிமை வாழ்க்கை பற்றி நான் கூறுகிறேன் சமீனா. ஆடம்பரத்தில் இல்லாத உயர்வு அடக்கத்திலும் எளிமையில் தான் இருக்கிறது. நிஷா, நீ சொல்வது ரொம்ப சரி. உங்களுடைய தோற்றம் பார்வைக்கு சந்தோஷத்தை தந்தாலும் மனிதர்களின் உள்ளத்தில் வெறுப்பை தான் தரும். இதை புரிந்து கொள்ளாமல் மக்கள் ஆடம்பரத்தை அதிகம் நேசிக்கிறார்கள். பிறர் நம்மை பார்த்து நம் அழகை பூழ்வதற்காகவும் நம் அழகை மிகைப்பதற்காகவும் தானே ஆடம்பரமான ஆடைகளை உடுத்துகிறோம். ஆனால் தக்வா என்ற இறைபக்தியை கொண்டு இதயத்தில் விளக்கி ஏற்றாதவரை எந்த வெளியலங்காரங்களும் பயன் தராது. இன்னல்லாஹ லா யன்லுரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்லுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அழகையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை. இன்னும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளத்தையும் செயல்களையும் மட்டும்தான் பார்க்கிறான். என்ன சந்தோஷம்! இந்த ஹதீஸை கேட்டு என் மனதில் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன். என் உள்ளத்தில் தக்வா என்ற பயபக்தி எனக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். இனி இன்ஷா அல்லாஹ் தக்வாவோடு வாழ்வதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஒரு பெண் தன் அழகை கணவரை தவிர வேறு யாரிடத்திலும் காட்டுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நம்மிடம் இருக்கும் ஆடைகளை எளிதானதாக இருக்குமாறு தேர்ந்தெடுக்க வேண்டும். மேலும் அலங்கார பொருட்கள், வாசனை பொருட்கள் அவற்றை அதிகம் மோகம் கொள்ளக்கூடாது. அந்நிய ஆண்களுக்கு முன் சிங்காரித்து குலுக்கி மினுக்கி நடப்பவள் கியாமத் நாளில் சிறிது வெளிச்சம் இல்லாத இருளை போன்று வருவாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஒரு பெண் வாசனை பூசிக்கொண்டு ஜனங்களுக்கு முன் நடந்து வந்தால் அவள் அப்படியே விபச்சாரியாக ஆகிவிடுவாள். சிறிது நிதானம் இல்லாமல் தலையில் பூ வைத்துக் கொண்டு பஜார்களுக்கும் சினிமாக்களுக்கும் செல்லும் பெண்களை என்ன கூறுவது? அல்லாஹ் அவர்களுக்கு தக்வா என்ற இறைபக்தியை கொடுப்பதற்கு நாம் துஆ செய்ய வேண்டும். நீ எனக்கு சில ஹதீஸ்களை விளக்கி வைத்ததற்கு அல்லாஹ் உன் கல்வியை பறக்கச் செய்வானாக. ஆமீன். சமீனா, இதெல்லாம் நீ எங்கே கற்றுக்கொண்டாய்? அதை பற்றி எனக்கு சொல்லேன்.
நீயும் ஃபைலுர் ரஹ்மான் மதர்சாவிற்கு தினமும் வந்தால் இஸ்லாம் கூறும் நல்லொழுக்கத்தை கற்றுக்கொள்ளலாம், தக்வாவுடன் வாழவும் செய்யலாம். நீ எனக்கு நிறைய விஷயங்களை கூறியுள்ளாய். இன்னும் நான் ஃபைலுர் ரஹ்மான் மதர்சாவிற்கு தினமும் வருகிறேன் இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், சிரமம் பாராமல் மிக சிறப்புடன் நடத்தி வரும் எங்கள் ஃபைலுர் ரஹ்மான் மதர்சாவில் நிர்வாகிகளுடைய பாவங்களையும் ஆசிரியர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அவர்களுக்கு ஈமானுடன் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு மன நிம்மதியான வாழ்க்கையை தந்தருவாயாக. யா அல்லாஹ், உலகில் உள்ள முஸ்லிம் மற்றும் கபீல் உள்ளவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த துஆவை உள்ளேசர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாய் நீ ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து சாஜித் ஆமனர் ரசூல். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலூ சமஅனா வ அதைனா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து எம்ஐ இஹ்சான் குர்ஆன் ஒரு அற்புதம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن العليم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குர்ஆன் ஓர் அற்புதம். அளவற்ற அருளாளன் நிகழ்ச்சன்முனை வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கூறி ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்புவியை விட்டு பிரியும் பொழுது இரண்டு பொக்கிஷத்தை நம்மிடம் விட்டு சென்றார்கள். ஒன்று அற்புதமான அல் குர்ஆன், மற்றொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல் செயல் அழகிய வழிமுறையாகும். அல் குர்ஆன் என்பது அல்லாஹ்வின் புனிதமான வார்த்தை. நீ ஏற்று செயல்படுபவன் முஸ்லிம், அதை ஏற்றுக்காதவன் காஃபிர். சுத்தமானவரை அன்றி யாரும் தொடக்கூடாது என்று கூறி அல்லாஹ் அதன் கண்ணியத்தை பூமிக்கு அறிமுகம் செய்கிறான். அல் குர்ஆனை பார்ப்பதும் நன்மை, படிப்பதும் நன்மை, கேட்பதும் நன்மை, அதை தொட்டு முத்தமிடுவதும் நன்மை. அல் குர்ஆனை பார்ப்பவரின் குற்றங்கள் மன்னிக்கப்படும், படிப்பவரின் உள்ளம் பிரகாசத்தில் ஒளிரும். ஓத கேட்பவருக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத் கிடைக்கும், அதை மனனம் செய்தவர் ஹாஃபில் ஆவார், முறையாக ஓதுபவர் காரி ஆவார், அதை விளக்கம் கூறுபவர் முபஸ்ஸிர் ஆவார், அதை கற்றுக் கொடுப்பவர் முஅல்லிம் ஆவார், அதன்படி நடப்பவர் இறைநேசர் ஆவார். இன்னமா புஇஸ்து முஅல்லிமன், நான் கற்றுத்தரும் ஆசிரியராகவே உலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்பது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்காகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாள் வரை ஆசிரியராக இருப்பது போல் அல் குர்ஆன் கியாமத் நாள் வரை வழிகாட்டியாக இருக்கும். அல்லாஹ் அகிலத்தில் இரட்சகன், அகிலத்தில் கிம்னா, அண்ணல் நபி அவர்கள் அகிலத்தில் அருட்கொடை, அல் குர்ஆன் அகிலத்தில் வழிகாட்டி. அல் குர்ஆனோடு தொடர்பு கொள்கிற அனைத்து உயர்வை பெறும் என்பது குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கிய மிக பெரும் கண்ணியமாகும். அல் குர்ஆன் இறங்கியதால் ரமலான் சிறந்த மாதமானது, லைலத்துல் கத்ர் சிறந்த இரவானது. அல் குர்ஆனை கொண்டு வந்ததினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்த மலக்கானார்கள். அல் குர்ஆன் இறங்கியதால் மக்கா சிறந்த ஊரானது, அரபி சிறந்த மொழியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த தூதரானார்கள், நாம் சிறந்த உம்மத்தானோம். இதற்கு முன்பு இறங்கிய தௌராத், இன்ஜீல், ஜபூர் வேதங்களில் ஆயிரக்கணக்கான மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டன. ஆனால் அல் குர்ஆன் 1500 வருடங்களுக்கு மேலாக என்னை போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள், என்னை போன்ற ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் என்று வீர முழக்கமிட்டு இன்று வரை அதன் ஒரு புள்ளி கூட மாறாமல் இருப்பது அதன் தனித்தன்மை நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் தஆலா மூசா நபிக்கு பிரம்பை பாம்பாக மாற்றும் ஆற்றலை கொடுத்தான். ஈசா நபிக்கு வெண்குஷ்டம் கருங்குஷ்டத்தை சுகமாக்கும் ஆற்றலை கொடுத்தான். அவைகள் அவர்களுடன் முடிந்துவிட்டது. ஆனால் அண்ணல் நபிக்கு அல்லாஹ் அல் குர்ஆனை அற்புதமாக கொடுத்தான். அது இனி கியாமத் நாள் வரை அழிய அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அற்புத வேதத்தை நாம் கற்போம், கற்றுக்கொடுப்போம், மனனம் செய்வோம், அதை விளங்குவோம், அதன்படி நடப்போம். யா அல்லாஹ் அல் குர்ஆனை கற்றதன் வழி நடக்க எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் முஹம்மது இம்ரான் மிஸ்வாக். அஸ்ஸலாமு
அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ் அன்புடன் வாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிஸ்வாக் செய்வதன் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை ஒவ்வொன்றும் இந்த வழியின் பக்கம் மீறகத்தின் நலனுக்கு காரணமாக இருக்கின்றது. இக்காலத்தில் பல சுன்னத்கள் தவறவிட்டாலே உடலில் பிரச்சனை ஆரம்பித்து மனநோய் வர அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முக்கியமான சுன்னத் மிஸ்வாக் செய்வதாகும். மிஸ்வாக் என்பது ஒரு வகை மரத்தின் குச்சி ஆகும். மிஸ்வாக் செய்வதன் மூலம் இரு முக்கிய பலன்கள் உள்ளன. ஒன்று உலகத்திற்கு உரிய, அதாவது வாய் துர்நாற்றம் நீக்குவது, சளி கபம் கோலை போன்ற தீமைகளை வெளியேற்றுகிறது. மற்றொன்று மறுமைக்கு உரிய, அதாவது அல்லாஹ்வின் பொருத்தம் மரண இறுதி நேரத்தில் களிமா சொல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிறது. எனது கடாவாய்ப்பால் விழுந்து விடுமோ என அச்சம் ஏற்படும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்வாக் செய்யும்படி எப்போதும் தூண்டிக் கொண்டே இருந்தார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்க செல்லும் முன்னு தூங்கி எழுத உடனே மிஸ்வாக் செய்யாமல் இருக்க மாட்டார்கள். மேலும் முனே உண்ட பின்னரும் மிஸ்வாக் செய்யாமல் இருந்ததில்லை என நபி தோழர் அபூ ஹுரைரா அவர்கள் கூறினார்கள். உங்களுடைய வாய் குர்ஆனில் ஓதும் போது வரும் சொற்களை வழியாகும். எனவே மிஸ்வாக்கின் மூலம் உங்களது வாய்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது இறுதி நேரத்தில் கடைசியாக செய்த நற்செயல் மிஸ்வாக் செய்வதாகும். பேசக்கூடிய கடைசி நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கண் செய்கிற மூலம் தமக்கு மிஸ்வாக் செய்யும்படி கூறினார்கள். என்றால் மிஸ்வாக் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது நாம் அறிய வேண்டும். இன்று நாம் தவறுவிட்டுவிட்ட முக்கியமான சுன்னத் மிஸ்வாக் செய்வதாகும். ஒழு செய்யும் போது மிஸ்வாக் செய்யாமல் ஒழு பரிபூர்ணம் அடைகிறது. மேலும் மிஸ்வாக் செய்யாமல் தொழுந்ததை விட மிஸ்வாக் செய்து தொழுந்ததை 70 மடங்கு மேலே சிறந்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மிஸ்வாக் செய்வதன் மூலம் பாவமான எண்ணத்தை விட்டு அடியான் பரிசுத்தமாகிறான். மிஸ்வாக் செய்வதால் ஏராளமான நன்மைகள் கூறப்பட்டுள்ளது. அவை வாய் துர்நாற்றம் நீக்குவது, சளி கபம் கோலை போன்ற உபாதைகளை வெளியேற்றுகிறது. மிஸ்வாக் செய்யாமல் தொழுந்ததை விட மிஸ்வாக் செய்து தொழுந்தொழுகை 70 மடங்கு சிறந்தது. சைத்தானை கோபடை செய்கிறது. சக்கராத் நேரத்தில் களிமா தைபம் பெரும் பாக்கியம் கிடைக்கிறது. மிஸ்வாக் வலிமையாக செய்த காரியம் வெற்றி பெறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இது போன்ற இன்று ஏராளமான சிறப்புகள் கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் மிஸ்வாக் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானாக அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்து அபூ தல்ஹா 5 பாவங்களை தவிர்ப்பது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வ யஹ்தில்லாஹு ஃபலா முலில்லஹு ஃபமன் யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். ஃபைதா புஸர்ர அஹதுஹும் பில் உன்ஸல் அல்ல முஸத்த வ ஹுவ கதீம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு 5 பாவங்களை தவிர்த்தல். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவக்கடலில் மூழ்கிவிட்ட ஒரு மனிதர் ஒரு இமாம் அவர்களை வந்து தன் அவல நிலையை சொன்னார். இமாம் அவர்களே, எல்லா பாவங்களையும் செய்து அதற்கு அடிக்ட் ஆகிவிட்டேன். இப்போது தௌபா செய்து திருந்தி வாழ நினைக்கிறேன். அதை என்னால் முடியவில்லை. அல்லாஹ் தங்களுக்கு அருள் புரியட்டும். எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். பாவங்களை விடும்படியான நல்ல உபதேசம் செய்யுங்கள். இதை கேட்ட அந்த இமாம், தம்பி, நீ பாவம் செய்ய வேண்டுமென்றால் தாராளமாக செய்து கொள். ஆனால் இந்த 5 விஷயங்களை செய்துவிட்டு பாவம் செய்து கொள் என்று கூறினார். இதை கேட்ட அந்த இளைஞன் மிகவும் சந்தோஷமாக, இமாம் அவர்களை உடனே சொல்லுங்கள், இப்போதே செய்கிறேன் என்றார். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவன் படைத்த பூமியில் செய்யாதே என்றார். இந்த பூமி முழுவதும் அவனோடேதானே, இந்த பூமியை விட்டு என்னால் எங்கே செல்ல முடியும் என்று கேட்டான். அப்படி என்றால் அவனுடன் நிலைத்திருந்து அவனுக்கு மாறு செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்றார். தம்பி, அந்த இளைஞன் மனதில் சலனம் ஏற்பட்டது. 2வது செய்தியை சொல்லுங்கள் என்றார். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவன் பார்க்கின்ற இடத்தில் செய்யாதே என்றார். அப்படி என்றால் நாம் அனைத்து உணவுகள் சாப்பிடுகிறோம். அப்படி என்றால் நாம் சாப்பிடும் அனைத்து உணவுகள் எல்லாமே அவனுடையதானே, அதை எடுத்து உண்ணும் கை உட்பட என்றால்.
அந்த இளைஞன் மனம் மேலும் கலங்கியது. மூன்றாவது செய்தியை சொல்லுங்கள் என்றார். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் அவன் பார்க்கின்ற இடத்தில் செய்யாதே என்றார். அதே அப்படி என்றால் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், நீ மாறு செய்வதை அறிகிறான் என்று தெரிந்தும் நீ மாறு செய்கிறாயே, உனக்கு உடம்பு கூசவில்லையா என்றார். உன்னை பார்ப்பவர்களிலே அவனுக்கு உனக்கு இலக்காரமாகிவிட்டானா என கேட்டார். அது யாரால் முடியும்? வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜாக வலிக்குள்ளி உம்மத்துன் அஜலுன் ஃபைதா ஜாக வல் வலிக்குள்ளி உம்மத்தின் அஜலுன் ஃபைதா ஜாக ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒரு காலம் உண்டு. அவருடைய காலம் வரும் பட்சத்தில் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள், பிந்தவும் மாட்டார்கள். ஒன்றையும் கேட்டு திருந்திவிட தயாரானான். இமாம் அவர்களே, ஐந்தாவதையும் சொல்லிவிடுங்கள் என்றார். தம்பி, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதனால் செய்து கொள், ஆனால் உன் மறுமையில் நரகத்திற்கு வரும் நரகத்தின் காவலர்கள் முன்னால் காவலர் வரும்போது அவர்களிடம் தப்பித்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்றால் மாறு செய்து கொள் என்று கூறினார். அந்த இளைஞன் அழுதான், கண்ணீர் விட்டு அழுதான். இது போதும் இமாம் என்று அழுதான். நான் இனிமேல் ஒழுங்கான முறையில் தௌபா செய்து திருந்து விட்டேன், அதற்கு அல்லாஹ்வை சாட்சி அளிக்கிறேன் என்றான். மௌத்தின் போது தௌபாவை எழுதிடுவாயாக. அல்லாஹ் எங்கள் மௌத்தின் போது ஷஹாதத்தை சொல்லும் பாக்கிய தந்தருள்வாயாக. எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுமையில் காணும் பாக்கிய தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து சூரா அல் இக்லாஸ். டி ஆதில். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அடுத்து எம் ஆயிஷா தல்பியா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக் இன்ன ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக் இன்ன ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். லப்பைக அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக லா ஷரீக லக் இன்ன ஹம்த வ நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்து இஜாஸ் ஆஃபியத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். நமது உயர்னும் மேலான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் நாதாக்கள் நல்லவர்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக இந்த விழாவிலுக்கும் கூடியிருக்கும் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நான் இன்று பேச அந்த தலைப்பு ஆஃபியா. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்று நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவருடைய சிறிய தந்தையான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள் என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் நேசத்திற்குரிய சிறிய தந்தையே, நீ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியா, இதன் பொருள், யா அல்லாஹ், நான் உன்னிடம் ஆஃபியாவை கேட்கிறேன், இந்த துஆவை ஓதுங்கள் என்றார்கள். அதற்கு அவரும் சரி என்று கூறி சென்றார். இன்று நம்மில் பலரும் பள்ளிவாசலில் ஹஸரத்திடம் போய், ஹஸரத், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல திக்ர் தஸ்பி துவா இருந்தால் நமக்கு சொல்லி கொடுங்களேன், அதை ஓதினால் அன்னைக்கே நடந்துடணும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் நமக்கு சொல்லி கொடுங்களேன் என்று கேட்பார்கள். அதற்கு ஹஸரத்தும் மூளையை கசக்கி வழக்கமாக வச்ச ரப்பனா ஆத்தினா இல்லாமல் புது வார்த்தைகள் நிறைந்த ஒரு துவாவை எழுதி கொடுத்து,
இதை அதிகமாக தஹஜ்ஜுதில் ஓதினால் கண்டிப்பாக நடந்துரும் என்று சொன்னால் அதற்கு அவர்கள் சொல்வாரு, அது தஹஜ்ஜுதில் நெஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டம், ஆனால் மக்ரிபில் ஓதினால் பழிக்கிற மாதிரி ஒரு துவா இருந்தால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று போவாங்க. அந்த மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி சிந்தித்து சில நாட்களுக்கு பிறகு திரும்பி வந்து நபியர்களிடம் கூறினார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த துவா பார்வைக்கு சிறியதாக தெரிகிறது, ஆனால் எனக்கு ஏதாவது பெருசா வேண்டும் என்றார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் நேசத்திற்குரிய சிறிய தந்தையே, நீங்கள் அல்லாஹ்விடம் ஆஃபியாவை கேளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஆஃபியாவை கேளுங்கள், ஆஃபியாவை தவிர நீங்கள் அல்லாஹ்விடம் வேறு எதுவும் பெறுவதில்லை என்று கூறினார்கள். இப்போ கேள்வி என்னன்னா, ஆஃபியா என்றால் என்ன? நம்ம ஹஜ்ரத்தும் கூட நம்மளை பார்க்கும்போது நான் கேட்பார்கள், நீங்கள்லாம் ஆஃபியாவோட இருக்கீங்களா? அதற்கு ஆமாம், அது என்ன ஆஃபியா அப்படின்னா, ஆஃபியா என்றால் இம்மை மறுமை இரண்டையும் குறிக்கும் சொல்லாகும். துவா, இந்த துவா மிக எளிமையான துவா. இந்த உண்மையான பொருள் என்னென்றால், யா அல்லாஹ், நான் உன்னிடம் சகல விதமான துன்பத்தை விட்டும் கேடுகளை விட்டும் கஷ்டத்தை விட்டும் ஆழ்ந்த துக்கத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன், என்னை சோதிக்காதே. இத்தனை அர்த்தம் நிறைந்த அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா என்ற சிறிய துவாவில் உள்ளடங்கியுள்ளது. நாம் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் அதுவும் ஆஃபியா ஆகும். நாம் வாழ்வதற்கு தேவையான பணம் இருந்தால் அதுவும் ஆஃபியா ஆகும். நம் பிள்ளைகள் எந்த தடங்களும் இல்லாமல் நலமாக இருந்தால் இதுவும் ஆஃபியா ஆகும். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் தண்டிக்காமல் நம்மளுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தால் அதுவும் ஆஃபியா ஆகும். ஹராமான பக்கம் செல்லாமல் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஹலாலாக்கி போதுமாக்கி உள்ளான் என்றால் இதுவும் ஆஃபியா ஆகும். அப்படின்னா எவ்வளோ அர்த்தம் நிறைந்த துவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். துவாவிற்கு கையை தூக்கினால் எப்ப பார்த்தாலும் காசு பணம் வீடுன்னு காசு பணம் வீடுன்னு காசு பணம் வீடுன்னு நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் நாம் ஆஃபியாவை கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட அர்த்தம் நிறைந்த துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் ஆஃபியா என்ற துவாவை நாம் தொழுகையில் வெளியவும் நாம் தினமும் ஓத வேண்டும். மட்டுமல்ல, நம் குடும்பத்தினருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் இந்த துவாவை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும் காலத்தை அல்லாஹ்வை மறுக்காமல் அவனை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களாக நம் எல்லோரும் வாழக்கூடிய நல்லோர்களில் ஒருவனாக அல்லாஹ் நம் எல்லோரையும் அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து கல்யாண வீட்டு உணவு. சையது முகமது இஸ்மாயில் முகமது அலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு திருமண வீட்டு சாப்பாடு உரையாடல். அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதே, நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? வீட்டில் எல்லாம் நலமா? வாலிஸ்லாம் அலமதுல்லா, நல்லா இருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க, துவா செய். நீ எப்படி இருக்க முகமதே? அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன, எங்கே போயிட்டு வர? வெளியே சாப்பாடு போல தெரியுது. ஆமாம்ப்பா, நீ வெளியே சாப்பாடு தான். இப்போ சாப்பிட்டு வரேன். முன்னாடிலாம் கல்யாணி சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்கும், இப்போலாம் ரொம்ப மாறிட்டு சாப்பிட போகிறதுக்கே யோசனையாக இருக்குப்பா. என்னப்பா இவ்வளோ சலிப்பாக சொல்கிற? என்ன விஷயம்? எதுவும் பிரச்சனையா? கல்யாண வீட்டில் சாப்பாடு வர லேட் ஆகிடுச்சா? அப்படிதான் இல்லைப்பா, 10 வருஷம் முன்னாடில நம்ம மேலப்பாளையம் கல்யாண வீடு ஏற்பாடுல எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், நீ கேளு. ஃபஸ்ட்டு கல்யாண வீடு சபையை பற்றி சொல்கிறேன். 10 வருஷம் முன்னாடிலாம் உங்கள் வீடு கல்யாணத்தில் சாப்பாடு பரிமாற என்ன செய்வீங்க சொல்லுப்பா? காலையிலேயே சின்னப்பா பெரியப்பா மாமா மச்சான் குடும்பத்துக்காரங்க வட்டாரத்துக்காரங்க குறிப்பாக நம்ம ஃப்ரெண்டுமார்கள் எல்லாரும் வந்து அடுப்பு பத்தினர்லேருந்து சாப்பாடு முடிகிற வரைக்கும் நின்று பக்காவாக சப்ளை பண்ணுவாங்கப்பா. சூப்பராக சொன்னேன். பாத்தியா, போன வாரம் எங்கள் வீடு கல்யாணத்தில் சாப்பாடு டைமில் என் ஃப்ரெண்ட் மகள் டிப்டாப்பா மாப்பிள்ளை மாதிரி ஆடானுங்க. நான் கேட்டேன், எப்பா கொஞ்சம் சீக்கிரமாக சப்ளைக்கு என்னன்னு கேட்டேன். அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எங்கள் வீடு கல்யாணத்துக்கே நான் சப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்கப்பா. என்னத்த சொல்ல? ஆமாப்பா, சில இடங்களில் சப்ளைக்கு வர பசங்க ரொம்ப மோசம்பா. ஆமாப்பா, முன்னாடிலாம் நம்ம சொந்தக்காரங்க சும்மா வந்துன்னே பக்காவாக சப்ளை பண்ணுவாங்க. இப்போலாம் காசு கொடுத்து கூட்டம் வந்தாலும் வேலையே பார்க்க மாட்டாங்க. அடுத்து இந்த தனிப்பாடையவா சொல்லி ஆகணும். முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க சொல்லு? முன்னாடிலாம் கேத்தலில் தண்ணீர் கொண்டு வந்து வேணுமானு கேட்டு கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க?
சாப்பாடு வரும்போதே தாளால் வைக்கிறாங்க. அந்த பாட்டில் சோறு சாணா எல்லாம் ஒட்டி இருக்கும். அந்த பாட்டில் எத்தனை பேர் கைமாறு இருக்கும். அதனால் பாட்டில் மேலே தூசி அழுக்கி இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கல்யாண வீடுகளில் தண்ணி பாட்டில் கையில் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் களம் வந்துட்டான்னு பார்த்து எல்லாரும் சாப்பிடுவாங்க, தெரியுமா? ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் கடை வச்சுட்டு எல்லாத்துக்கும் கடை வந்துட்டான்னு கேட்டுட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருக்கும். ஆமாம், இப்போலாம் எல்லாருக்கும் களம் வந்துட்டான்னு பார்த்து பிஸ்மி சொல்லி சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அபித்தத்துன்னு ஒரு கூட்டம் இதை ஒதுக்கிட்டாங்க. முன்னாடிலாம் எல்லாத்துக்கும் ஒன்றா கிளம்போடும், எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டு கிளம்பி போவாங்க. இப்போ அப்படி இல்லை, களம் வச்சோடனே சாப்பிட ஆரம்பிக்கிறவங்க முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சு லேட்டாக சாப்பிடுவாங்களே, தாண்டி தாண்டி போகிறாங்க. இது நல்லவா இருக்குது. ஆமாம் பாய், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஊர் வேலைப்பாளைய கல்யாண வீடுகளில் இதே மாதிரி குறைகளை எல்லாம் சரி செய்யணும். ஓகே ஓகே, அல்லாஹ் போதுமானவன். முன்னாடி மாதிரி நம்ம ஊரில் கல்யாண வீடு நடைமுறை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களுக்காக தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கல்யாண வீடு சாப்பாடுக்கு போகிறதுக்கு ஆர்வம் வரமாட்டிருக்கேன். சரி, நான் போயிட்டு நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்ராஹிம் சாதிக் 25 நபிமார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்களின் பெயர்கள்: ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஊத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சுஜப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஆரன் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இப்லு அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், இல்யாஸ் அலைஹிஸ்ஸலாம், அலிசுபு அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து சித்திக் ஹாதியா பறவைகளின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹமாமத்துன் புறா, உஸ்ஃபூருன் சிட்டுக்குருவி, தாவூசுன் மயில், நஸ்ருன் கலேஹ், குராபுன் காஹம், பூமத்துன் ஆந்தை, பத்தத்துன் பாத்து, தீக்குன் சேவல், பத்ரீக்குன் பெண் குயில், நஆமத்துன் நெருப்புக்கோழி, பபகாவுன் கிளி, பஜாத்துன் கொக்கு, ரிஃப்ராஃபுன் மீன் கொத்தி, துன்னீனுன் மரம் கொத்தி, புல்புல் தேன் சிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து மரியம் தாஹிரா விலங்குகளின் பெயர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். விலங்குகளே பெயர்கள்: அஸதுன் சிங்கம், நமீருன் புலி, ஃபீலுன் யானை, சாரவுன் நரி, துப்புன் கரடி, சராஃபதுன் ஒட்டகச்சிவிங்கி, பகரத்துன் மாடு, ஜமலுன் ஒட்டகம், சிக்குபுன் ஓநாய், சிமாருன் கலுரை, கனமுன் செம்மையாறு, இசாவுன் குருரை, கீரத்துன் குரங்கு, கசானுன் மான், இசாவுன் முதலை. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பு. முஸ்தபா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
நபிசல்லாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு பேர் முஹம்மது இப்னு அப்துல்லா. அழைப்பு பேர் முஹம்மது ரசூலுல்லாஹி. பட்டம் பேர் சாரி சல்லமின். நபிமார்களின் வரிசையில் இறுதி நபி ஆவார். குடும்ப பெயர் பனு ஆசிர். தந்தை பெயர் ஆமினா. தாயார் பெயர் தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமினா. பிறப்பு நபிகள் அவர் பிரியம்பரானார். பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப். பெரிய தந்தை பெயர் ஆரி துபைல் அபுகாலிஸ் முகாரி மிரார் அப்பாஸ். நபிகள் பார்த்துவின் தாயா அலி மசூத் சாதியா. அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது அஃபான் கல்வி அறிவு பெற ஓதும் துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் யஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மஈன். அம்மா பாத். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்வி அறிவு என்று ஒதுக்கிட்ட துவா. உங்கள் பிள்ளைகள் கல்வியில் படிப்பில் பின்தங்கியிருக்கிறார்களா? இதை படித்தாலும் மறந்து விடுகிறார்களா? படிப்பில் சோம்பேறிகளாக இருக்கிறார்களா? பரீட்சையில் குறைவான மார்க் எடுக்கிறார்களா? கவலையே விடுங்க, நான் உங்களுக்கு துவாக்களை சொல்லித் தருகிறேன். துவாக்களை தினமும் உங்கள் பிள்ளைகளை ஓத வையுங்கள். அந்த துவாக்களை ஓதினால் படிக்காத கூட படிப்பார்கள், சோம்பேறிகளும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள், பரீட்சையில் அதிகம் மார்க் எடுப்பார்கள், எவ்வளவு கடினமாக இருந்தாலும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். துவாக்களை சொல்கிறேன், கேளுங்க. ரப்பி சித்னி இல்மா. என் நிறைவா என் கல்வி அறிவு அதிகப்படுத்துவாயாக. அல்லாமல் ஃபகீஹ்னி ஃபித்தீனி. தேவா எனக்கு மார்க்கத்தில் இடம் கொடு. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக இல்மன் நாஃபியன் வ ரிஸ்கன் தய்யிபன் வ அமலன் முத்தகப்பலன். இரவா பயனுள்ள கல்வியை, தூய்மையான உணவை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமல்களை ஒன்றிருத்து நான் கேட்கிறேன். அறிவுணர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடாமல் அல்லாஹ்விடத்தின் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்மன் ஃபௌனி பிமா அல்லம் தனி அல்லிம்னி மா யன்ஃபஉ ஸித்னி இல்மா. என் நிறைவா எனக்கு நீ கற்றுக் கொடுத்த கல்வியில் பலம் தா. எனக்கு நீ பலம் தரும் கூட கல்வியை கற்றுக் கொடுப்பாயாக. அருமை உள்ள தாய்மார்களே, இங்கு நான் பதிவு செய்த அனைத்து துவாக்களும் கல்வி அறிவு வேண்டி ஒதுக்கிட துவாக்கள். துவாக்களை அவசியம் உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுத்து ஓத வையுங்கள். அவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவார்கள். அதே நீங்கள் கண்கூடா பார்ப்பீர்கள். அல்லாஹ் நம் எல்லாருக்கும் கல்வி அறிவு அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து முஹம்மது அலி. நாம் யாரோடு பழகிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லமா அமர்கந்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுவார்கள், 8 வகையான மனிதர்களோடு பழகிற மக்களுக்கு அந்த வகை மனிதர்களிடம் காணப்படும் குணநலங்களை அல்லாஹ் வழங்கிடுவான். செல்வந்தார்களுடன் பணக்காரர்களுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு உலக ஆசையும் மோகத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். ஏழைகளுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய மீது திருப்திப்படும் அழகிய பண்பாட்டை வழங்கிய நல்லவர்களுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் நற்பண்பையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டவர்களோடு நெருங்கி பழகின்றவர்களுக்கு பெருமையும் உள்ளத்தை கடுமைத்தனத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். பெண்களுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு மன இச்சையும் மண்டமைத்தனத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். சிறுவர்களுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு விளையாட்டுத்தனத்தையும் கேடிக்குத்தான நடவடிக்கைகளையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். பெரும்பால்களோடு நெருங்கி பழகின்றவர்களுக்கு பாவம் செய்வது திருவையும் தௌபாவில் இருந்து துருவத்தையும் முந்திக் கொண்டு பாவம் செய்கிற பழக்கத்தையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். வணக்க வழிபாடுகளின் மீதான ஆர்வத்தை நல்லவர்களுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு வணக்க வழிபாடுகள் மீதான ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். மார்க்க அறிஞர்களுடன் நெருங்கி பழகின்றவர்களுக்கு கல்வி அறிவை பேணுதலையும் அல்லாஹ் அதிகப்படுத்திடுவான். நீங்கள் யாரோடு நெருங்கி பழக விரும்புகிறீர்கள், அல்லாஹ் எதை அதிகப்படுத்தி தர வேண்டும் என பிரியப்படுகின்றீர்கள் என்பதை சிந்தித்து நாம் பழகும் நபர்களை தேர்ந்தெடுத்து எல்லார்களின் வாழ்வை வாழக்கூடுவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களின் அக்கறை புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து முஹம்மது அர்ஷத். மக்தபு மதரசாக்களின் அவசியம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மற்ற மதரசாவின் அவசியம். மற்ற மதரசாவில் மட்டும்தான் குழந்தைகளுக்கு கல்வியோடு ஒழுக்கத்தை சேர்த்து கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்ற மதரசாவில் வெறும் அலிப் பா தா என்ற அரபி மொழியை மட்டும் கற்றுக் கொடுக்காமல் மாறாக மற்ற மதரசாவில் மிக முக்கியமான 6 விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 1. மற்ற மதரசாவில் தான் குர்ஆன் ஓத கற்றுத்தரப்படுகிறது. 2. குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஹதீஸ்களை மனனம் செய்ய சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 3. தொழுகை மார்க்க சட்டங்களை பயிற்சியோடு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 4. அக்கீதா இறைவன் ஒருவனே என்ற கொள்கையை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 5. வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. 6. இறுதியாக மற்ற மதரசாவில் தான் கல்வியும் ஒழுக்கத்தையும் சேர்த்து போதிக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான 6 விஷயங்கள் மற்ற மதரசாவில் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், குல் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன இன்னமா யததக்கரு உலுல் அல்பாப். நபியே, நீர் கூறும் அறிஞரும் மரியாதும் சமமானவர்களா? நிச்சயமாக இக்குர்ஆனை கண்டு நல்ல தேசம் பெறுவோர் அறிவுடையவர்கள் தான். ஒரு இஸ்லாமிய பழமொழி கூட சொல்வார்கள், மக்தப் கல்வி பயிலாத கூரை இல்லா வீட்டில் வாழ்வதற்கு சமம். மக்தப் என்றால் என்ன? நம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள முதலாக போய் அமரும் திண்ணை பள்ளிக்கூடம் மக்தப் ஆகும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் மார்க்க கல்வியை தேடி ஒரு பாதையில் நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் பாதையில் லேசாக்கிறான். யார் அல்லாஹ் மற்ற மதரசாவில் எதை பற்றி போதிக்கிறார்கள் என்றால் குழந்தைகள் அல்லாஹ்வின் பாதையில் நினைவோடும் இருக்க வைக்கிறது. இறைவனை அறிதல், குர்ஆன் ஓத வைத்தல், ஒழுக்கத்தோடு கல்வியை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இவை அனைத்தும் மற்ற மதரசாவில் தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் குழந்தைகளை மற்ற மதரசாவுக்கு அனுப்ப வேண்டும். இதனால தான் மற்ற மதரசா அவசியமாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஹிபா ரம்சியா ஒழுவின் சுன்னத்துகள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒழுவின் சுன்னத்துகள் 16. உயரமான இடத்தில் கிபிலாவை நோக்கி உட்காருவது, பிஸ்மில்லா சொல்வதுடன் 2 கைகளையும் 3 முறை மணிக்கட்டு வரை கழுவுவது, பிரஷ் அல்லது குச்சியால் பல் துலக்குவது, அடர்ந்த 3 முறை வாய் கொப்பளிப்பது, 3 முறை மூக்கை சுத்தம் செய்வது, அடர்ந்த தாடியை கோதி கழுவுவது, கை காலின் விரல்களை கோதி கழுவுவது, தலை முழுவதும் தண்ணீரால் 3 முறை மசூ செய்வது, ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை கழுவுவது, ஒவ்வொரு உறுப்பையும் நன்றாக தேய்த்து கழுவுவது, ஒழு செய்யும் போது தேவையற்ற பேச்சை தவிர்த்தல், மோதிர இடுக்கு கண்களின் ஓர பகுதிகள் தோல் சுருக்கங்களை நன்றாக கவனித்து கழுவுதல், ஒழு செய்த பின்னால் மிச்சமுள்ள தண்ணீரை கொஞ்சம் குடிப்பது, ஒழு செய்த பின்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வ ஜஅல்னி மினல் முத்தக்கிரீன வ ஜஅல்னி மினல் இபாதிக ஷாலிஹீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அப்துல் காலிக் குர்ஆன் ஓதுவதின் ஒழுக்கங்கள் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதுவதின் ஒழுக்கங்கள். உடை சுத்தம், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், உதவுடன் இருக்க வேண்டும், உது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆன் ஷரீஃபை ரைஹால் மேல் வைக்க வேண்டும், குர்ஆன் ஷரீஃபிற்கு மேலுரை அணிவிக்க வேண்டும், குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போதே மிக ஒழுக்கமாக அமர வேண்டும். குர்ஆன் ஓதும் போதே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். குர்ஆன் ஓதும் போதே ஏதாவது அவசர பேச்சுக்கள் பேச நேர்ந்தால் பேசிவிட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி ஓத துவங்க வேண்டும். அல்லாஹ் நம் ஓதுவதை கேட்கிறான் என்ற இறையத்தோடு ஓத வேண்டும்.
குர்ஆன் ஓதுவதை கேட்பவர்களுக்கு அல்லாஹ்வின் புனித வசனம் ஓதப்படுகிறது என்று அதில் தாழ்த்தி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். குர்ஆன் தாள்களை திருப்பும் போது வாயின் விரல்களால் எச்சிலை தொட்டு திருப்பக்கூடாது. குர்ஆனை கிழியாமல் அழுக்கு பிடியாமல் பாதுகாக்க வேண்டும். குர்ஆன் ஓதும்போது பிறருடைய முதுகு பக்கமோ முகம் பக்கமோ உட்காராமல் இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதும்போது குர்ஆன் எடுக்கும்போது நெஞ்சோடு அனைத்து மிகவும் கண்ணியமான முறையில் எடுத்து வர வேண்டும். குர்ஆனை மிக உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும். குர்ஆன் ஓதும்போது அல்லாஹ்வின் திருப்திக்காக ஓதுகிறேன் என்ற எண்ணத்தில் ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் கரீம் வீண் விரயம் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார். அலாகிபத்துல் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்னல் முபத்திரீன கான இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. அம்மா பஅது. நான் இந்த விழாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு வீண் விரயம். வீண் விரயத்தை ஆண்களும் செய்கிறார்கள், பெண்களும் செய்கிறார்கள். அதில் மிகவும் பெண்களே செய்கிறார்கள். ஒரு பெண்ணை குடும்பத் தலைவி என்றும் இல்லத்தரசி என்றும் பொதுவாக அழைக்கப்படுகின்றார். வீட்டிற்கு அவள் தான் அரசியாம், குடும்பத்திற்கு அவள் தான் தலைவியாம். இல்லத்துக்கு அரசியாக இருப்பவள் பொறுப்பில்லாமல் செலவு செய்து கஜானாவை காலியாக்குபவளாக இருந்தால் நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள். குடும்பமே நடு வீதிக்கு வந்து விடுமல்லவா? சில பெண்களின் கையில் காசு கிடைத்து விட்டால் தலைகால் புரிவதில்லை. பக்கத்து வீட்டு பெண்ணுக்கும் எடுத்த வீட்டு பெண்ணுக்கும் கலாஸ் காட்டுவதிலே பணத்தை தண்ணீர் மாதிரி செலவு செய்கின்றார்கள். இப்படி வீண் விரயத்தாலும் போலி ஆடம்பரத்தினாலும் நடு வீதிக்கு வந்து நிற்கும் நிர்பந்த நிலைக்கு ஆளாக்கின்றனர். நான் போட்டிருக்கும் செருப்பு 5000 ரூபாய் என்று பெருமை கொள்கின்றனர். வலது கால் கீழே 2500 ரூபாயும் இடது கால் கீழே 2500 ரூபாயும் இருந்தால்தான் இவர்களால் நடக்க முடியும் போல தேவையற்ற பொருட்களை வாங்குபவன் அவசியமானதை விற்பான் என்பார்கள். ஆடம்பரத்திற்காகவும் வீண் விரயத்திற்காகவும் தேவையற்ற பொருட்களை வாங்கி வாங்கி வீட்டை விற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்கள் என்று தெரியுமா? எனவே முதலில் வாழ்க்கையை புரிய வேண்டும். எமக்கு தேவையானவை எவை, அவசியமானவை எவை என்று தெளிவு இருக்க வேண்டும். வீண் விரயத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து தெளிவு பெறுங்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வ கான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. திண்ணமாக வீண் செலவு செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்களாவார். ஷைத்தானோ தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாய் இருக்கின்றான். வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ்வின் நேசம் உங்களுக்கு வேண்டாமா? வீண் விரயம் உங்களது செல்வங்களையும் உழைப்பையும் விழுங்கி ஏப்பம் விடுகின்றனர். இதனால் வெகு விரைவில் உங்களை வறுமை வாரி அணைத்துக் கொள்ளும். இந்த வறுமையை நீங்கள் அஞ்ச வேண்டாமா? எனவே பெண்களே, வீண் விரயத்தை தவறுங்கள். சிக்கனமாக வாழ பழகுங்கள். உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சிக்கன குணத்தை கற்றுக் கொடுங்கள். வரவறிந்து செலவு செய்யும் பக்குவம் பெண்ணுக்கு அழகாகும். இந்த அழகு உங்களை விட்டு அகலாது இருக்கட்டும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து பெரிய பயான் நூருல் மிஸ்பா ஏழின் அதிசயம் என்ற தலைப்பில் உரையாற்றி வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் உங்கள் முன் 7 அதிசயத்தை பற்றி கூற வந்துள்ளேன். வானம் 7, பூமி 7, இரவு 7, பகல் 7, கடல் 7, சபா மருவாவுக்கு மத்தியில் உள்ள தொங்கோட்டம் 7, கௌபாவை வலம் சுற்றுவது 7, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்பா இவைகளில் கையெறிவது 7. குர்ஆனில் ஹாமீம் என்று ஆரம்பிக்கும் சூறாக்கள் 7. ஃபாத்திஹா சூறாவின் ஆயத்துக்கள் 7. குர்ஆன் கிராத் ஓதும் வகைகள் 7. சுஜூதில் சஜிதா செய்ய உறுப்பு 7. இரு பாதங்களின் நுனி, இரு முழங்கால்கள், இரு கை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றுள்ளார்கள். ஏதாவது பாத்திரத்தில் நாய் வாய் வைத்துட்டால் கழுவ வேண்டியது 7 விடுத்தாம். மூசா அலைஹி வஸல்லம் அவர்கள் உயரமும் 7. அவர்கள் வைத்திருந்த அசா கம்பின் முலம் 7. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழிந்துள்ளார்கள். என்மத்தில் ஷஹீத் தியாகிகளின் பதவியை அடைப்பவர்கள் 7. மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் செய்பவர்கள், காலராவில் இறந்தவர்கள், பக்கவாதத்தில் அவதிப்பட்டு இறப்பவர்கள், நீரில் முழுங்கி இறப்பவர்கள், தீயில் கருங்கி இறந்தவர்கள், வயிற்று வலியால் அவதிப்பட்டு இறப்பவர்கள், பிரசவ வேதனையால் அவதிப்பட்டு இறப்பவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அல்லாஹ் பைத், ரிஹானா, மரியம், முஹம்மது அபரார், ஆயிஷா சித்திகா, அன்சர் அஹமத். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் பா பைத்துல்லாஹ் தா தௌபா சா சலாமத் ஜீம் ஜன்னah ஹா ஹதீஸா ஹா ஹாதாம் தால் துஆ ரா ذكرன் யா ரஸாகும் தா زمزم சீம் சலாம் ஷீன் ஷம் ஷா ஸலா வா ஜலாலா துஆ தலாபா லாலன் முன் ஐன் ஐமுன் ஐன் குலாமன் ஃபா ஃபித்னா காஃப் குர்வா காஃப் கௌதா லம் லைலுன் மீம் இதாலன் நூன் மானம் வாஹிதா ஹா ஹிதாயா யா யகீன் யா யகீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்து அலிஃப் பா பைத், ருமைசா, யாக்கூப், ரய்யான், முஹம்மது அஸ்லம், ஹாஜி முஹம்மது லத்தீப், ஹம்னா ஃபாத்திமா. அடுத்து அரபிக் வார்த்தைகள், தமிழ் மற்றும் ஆங்கிலம். மாஹிரா, முகமது சமீஹா, சாலிஹா. அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹாருன் பகல், லைலுன் இரவு, சஹருன் மாதம், சுஃபுன் வீக் வாரம், சனத்துன் டுடே வருடம், யோமுன் டுமாரோ நாளை, கதன் சன் சூரியன், சம்சுன் மூன் சந்திரன், கமரன் ஸ்டார் நட்சத்திரம், நதிமுன் நியமுன் பிறை, ஹிலாலுன் ஸ்கை வானம், ஹல்லுன் ஏர் பூமி, மட்டருன் சி கடல், ரீயுன் ரெயின் மழை,
மெல்மதன் டார்க் இருள் நாரன் பிரைட் வெளிச்சம் அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.